Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் anime சீரிஸ்னா தி வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அசாசின் கெட் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட்ஸ்ல நமக்கு நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த எபிசோட்ல குழப்பமா இருந்தாலும் கூட போக போக இருக்கிற எபிசோட்ல உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். சோ இந்த எபிசோட கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அசாசின் கெட் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 10. நம்ம ஹீரோவோ டாடோ ஏதோ ஐலாண்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி தெரியுது. இப்போ அந்த போட்ல அவங்க திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நான் லேண்ட பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி டாட் சொல்றா. கரை இருக்கிற இடத்துல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு தன்னோட மிஸ்டிக் ஐஸை யூஸ் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறான். பார்த்தா மாகாதான் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அது மாகாதான் அந்த சைடு திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அந்த இடத்துக்கு போறான். என்னோட மேஜிக் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு அந்த ஐலாண்ட் சூப்பராவே இருந்துச்சு. அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆமா எப்படி அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கடல்ல கப்பல் உடச்சு போனதுல ஒரே ஒரு சர்வைவர் மட்டும் தான் தப்பிச்சு வந்திருக்கான். அவனை விசாரிச்சதுல தான் அந்த ஐலாண்டை பத்தி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி மாகா சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியும் இருக்கு ஒரு கெட்ட செய்தியும் இருக்கு அப்படின்னு சொல்றா. டிவைன் ட்ரெஷரை பத்தி கேட்டிருந்ததுல இதுதான் என்னால கலெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மாகா டீடைல்ஸ் கொடுக்குறா. டிவைன் வெப்பன்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி டார் கேட்கவும் இந்த டிவைன் வெப்பன்ஸ் எல்லாம் மனுஷங்க கையால செய்யப்படல. இதெல்லாம் ஏன்சியன் காலத்துல இருந்தே இருக்கு. யாராலையும் அழிக்கவே முடியாது. இதெல்லாம் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். டிவைன் ட்ரெஷர்ல நான் அந்த மேஜிக் ஸ்பியரை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். பேரம் பேசிட்டு இருக்க சீக்கிரமே அந்த டிவைன் ட்ரெஷரை நான் வாங்கிருவேன். இப்போ அந்த டிவைன் ட்ரெஷர் டாண்டா மேக்னஸ் அப்படிங்கிற ஒருத்தன் கிட்ட தான் இருக்கு. அவன் ஒரு சோல்ஜர். அது போக அவனை தான் எல்லாரும் ஹீரோன்னு சொல்றாங்க அப்படின்னு மாகா சொல்லவோ அப்படின்னா இதுதான் பேட் நியூஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல பேட் நியூஸ் இதை விடவும் மோசமானது. ஸ்வேகல்ல வார் நடந்துட்டு இருக்கு. ஹவுஸ் ஆஃப் விக்கோனேவா அதுல கலந்துட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஆஃப் விக்கோனேவா எதிர்த்து சண்டை போடுறது வேற யாரும் இல்ல டிவைன் ட்ரெஷரை வச்சிருக்கிற மேக்னஸ் தான் அப்படின்னு சொல்லி மாகா சொல்றா. டியா விக்கோனிக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கான். என்ன இந்த மாசம் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு எனக்கு தெரியும் உன்னால என்ன பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூப்பிடுறா. நான் சாக்லேட்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரல என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் நீ வந்ததே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவ பேசுறா. டியா நீ நார்மலா தானே இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு என்ன நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஸ்வேகல்ல வார் நடந்துட்டு இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதை பத்தி எனக்கு தெரியும். ஹவுஸ் ஆஃப் விக்கோனேவா அதுல கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் ஹவுஸ் ஆஃப் விக்கோனே மேஜிக்ல தான் ரொம்பவும் திறமைசாலி. நாங்க மேஜிக்கை வச்சு தான் ஃபைட் பண்ணுவோம். சோ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இலிக் பாலார் அப்படிங்கிற என்னோட மெர்ச்சன்ட் ஐடென்டிட்டியை வச்சு என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் உன்னை சேஃபா வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். இதுக்கு மேல நீ பேசாத இல்லைன்னா நான் டென்ஷன் ஆயிருவேன். ஸ்வேகல்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஹவுஸ் ஆஃப் விக்கோனேவோட ஒரு டாட்டர். இந்த நாட்டோட மக்களை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு தான். ஆனா நீ என்ன கோல மாதிரி ஓடி ஒளிஞ்சுக்கிட சொல்றியா அப்படின்னு அவ கேட்டுட்டு நான் சும்மா சொன்னேன் நான் கோவமே படல. நம்ம வருத்தப்படுறதுனால எந்த ஒரு விஷயமும் மாறிட போறது இல்ல. நம்ம ரெண்டு பேரும் ஊரை சுத்தி பார்க்க போலாமா? ஏன்னா எங்க செக்யூரிட்டிஸ் யாரும் இன்னைக்கு இல்ல. எங்க அப்பாவும் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி எந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு கேட்கறா. நீ காமிச்ச அந்த ரெண்டு ட்ரெஸ்ஸையுமே ஏன் போடல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். நானும் ஒன்னே மாதிரியே என்னோட ஹேருக்கு கலர் பண்ணிருக்கேன். அப்படின்னா நான் யாருங்கிறது யாருக்கும் தெரியாது. என்னோட ஹேர் கலருக்கு இந்த ட்ரெஸ் தான் சூட் ஆகுது. சரி நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. அந்த இடத்துல என்னென்ன சாப்பாடு எந்தெந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்னோட ஊர் இது. ஆனா எனக்கே தெரியாத விஷயங்கள்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. சின்ன பையனா இருக்கும் போதுல இருந்தே மாசம் மாசம் அவனை பார்க்க இங்க வரேன். சோ எல்லா விஷயத்தையுமே நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஸ்டாப் ஆகுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ கேட்குவோம். இல்ல அவனை பார்க்க ஒரு சோல்ஜர் மாதிரி தெரியுது. இது கிட்டத்தட்ட என்னோட ஹேபிட் மாதிரின்னு சொல்லலாம். என்னோட சுத்தி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத என்னால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட இது ஒரு சிக்ஸ்த் சென்ஸ் மாதிரி தான். இங்க இருக்கிற நிறைய பேரை பாக்குறதுக்கு சோல்ஜர்ஸ் மாதிரியே தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்வீகல்ல வார் நடக்கிறதுனால பாதி பேர் சேஃப்டிக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி டியா சொல்லிட்டு ஹே அந்த இடம் பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு டாய் ஷாப்க்கு கூட்டிட்டு போறா. லூக் எனக்கு அந்த டெடியை வின் பண்ணித்தா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. சரி நம்ம ஹீரோவா ஆரவப்பட போறான். மேட்ச்க்கு யூஸ் பண்ணாத அது சீட்டிங் அப்படின்னு அவ சொல்லப்போ சரி ஓகே என்கிட்ட நார்மலாவே இதுக்கான ஸ்கில் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நீ அப்படி பண்ணா ஃபன்னாவே இருக்காது அப்படின்னு சொல்லி அவ சொல்லப்போ எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப அவளை டார்கெட் பண்ண விடுறான். லைட்டா உன்னோட கையை கீழே இருக்கு லைட்டா ரைட் சைட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளை நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாட் பண்ண விடுறான். ஃபர்ஸ்ட் 2 ஷாட் மிஸ் ஆகுது. ஆனா 3வது ஷாட்ல அவ கரெக்டா அடிச்சிருக்கா. ஹே எனக்கு பிடிச்ச பீரை நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ இப்ப ரொம்ப ஹாப்பி ஆகுறா. எப்படி இருந்தாலும் அந்த கடைக்கு லாஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ ஆனா இதை நம்ம நேர்மையா வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. லெசானியா சாப்பிட போலாம் அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லப்போ எனக்கு அது எங்க கிடைக்கும் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. வேர்ல்டுலயே பெஸ்ட் டீச்சர் நீங்க தானே எனக்கு தெரியும் அப்படின்னு காடஸ் சொல்லப்போ நான் யாருக்கு டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இந்த உலகத்தோட ஹீரோக்கு தான் நீ டீச் பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த காடஸ் அந்த டீச்சரை ரீஇன்கார்னேஷன் பண்றா. இப்போ அந்த டீச்சர் போனதுக்கு அப்புறமா காடஸ் ரொம்பவும் சோகமாயிட்டு வேர்ல்டு பிரிசர்வேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்பர் 3800 ஹையர் காட்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்றேன். இந்த உலகம் அழிய போது ஹீரோவோட அவேக்னிங்க தடுத்து இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு சோலை நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சர்ச் பண்றா. இந்த காடஸ் பண்ற விஷயத்த நமக்கு இந்த எபிசோட்ல தெளிவா காட்டல. இப்ப நம்ம ஹீரோவோ டியாவோ போயிட்டு லெசானியா சாப்பிடுறாங்க. உன் கூட சேர்ந்து சாப்பிடுறதுனால லெசானியா ரொம்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கும் உன் கூட சேர்ந்து சாப்பிடுறதுல லெசானியா சூப்பரா தான் இருக்கு லூக். ஆனாலுமே உன் கையால சமைச்சு கொடுத்து சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ சண்டை போடுறான். அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீ 2 டேக்கு வரும்போது என் கையாலே நான் அவனுக்கு லெசானியா சமைச்சு தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அடுத்த தடவை நான் வரேன் அப்படிங்கறத நம்ம ஹீரோ சொன்னது கேட்கவுமே அவ ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமாக்குறா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒன்னும் இல்ல அப்படின்னு சமாளிச்சிருதா.
இன்னைக்கு உன் கூட நான் வெளியே வந்ததே எனக்கு ரொம்பவும் என்ஜாயபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி டியா சொல்லவோ எனக்கும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு சின்ன பையன் படியில உட்காந்து அழுதுட்டு இருக்கவும் என்னாச்சு அப்படின்னு போய் டியா கேட்கறான். அவன் பேசவே மாட்டேங்கிறான். டியா அந்த பொம்மையை என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லி அந்த பொம்மையை வச்சு நம்ம ஹீரோ பேசுறான். அவன் பேர் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் என்னோட பேரு ரீகோ, எங்க அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சரி அப்படின்னா அவங்க அம்மா கண்டிப்பா இந்த இடத்துல அவனை தேடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்ப மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க அம்மா வாய்ஸ் எங்க கேக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தேடி பாக்குறாங்க. அவங்க அம்மாவோட வாய்ஸ் அந்த மெயின் ஸ்ட்ரீட் பக்கமா கேக்குது அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. இப்போ அந்த பையனை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு வழியா அந்த பையனோட அம்மாவை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. லூக் நீ ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ இல்ல நான் சுயநலவாதி தான். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வெளியே வந்திருக்கோம், உனக்கு ஸ்வீட்டான மெமரிஸ் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைமா டேட்டிங் வந்திருக்கோம், அந்த பையன் அழுது அதனால நீ கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ இன்னும் ரொம்பவும் நல்லவன் அப்படின்னு அவ சொல்லிட்டு நீ எனக்காக இந்த விஷயத்த பண்ணதுக்காகவே நான் உனக்கு ஸ்பெஷலா ஒரு பிரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்க்கு கூட்டிட்டு போறா. என்ன ட்ரெஸ் கல்ட்ரை இது என்ன மிக்சட் பாத்தா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் எதுக்குள்ள கவலைப்படுறா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இந்த இடத்துல ஜென்ஸ் அண்ட் லேடி சேர்ந்து குளிக்கிற மாதிரி போடலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கவலைப்படாத நான் இந்த மொத்த இடத்தையுமே புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. இதுல வந்துட்டு தேவையில்லாத சீன் தான் வரும் அப்படிங்கிறதுனால இதுல கான்செப்ட் என்ன அப்படிங்கறத மட்டும் நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஹீரோ பாபா ஹாட் ஸ்ப்ரிங்க்கு கூட்டிட்டு போயிட்டு லோக் உனக்கு 2 or 3 எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு ஹவுஸ் ஆஃப் விகோனிவும் இங்க இருக்கிற கிங்டம் அண்ட் மக்களை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் ஹவுஸ் ஆஃப் விகோனிவை சேர்ந்தவா அப்படிங்கிறதுனால இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் இருக்குதா செய்யுது. இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸ்வேகல்ல நடக்கிற வாரில கண்டிப்பா எங்க அப்பா தோத்து போறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. அவர் தோத்து போனாலுமே கூட மேஜிக் யூசர் அப்படிங்கிறதுனால சேஃபா வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் திரும்ப வரும்போது நான் வீட்டுல இருக்கணும் அப்படின்னு டியா சொல்லவும் எதுக்கும் நீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் பிளானா ப்ரிப்பேராகவே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்பவும் தேங்க்ஸ் லூக் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்போ அவங்க 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க. லூக் இப்போ சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால இதுக்கப்புறம் என்னால உன்னை மீட் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம மீட் பண்ற டைம் வரும்போது நானே உனக்கு தகவல் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். டியா நம்ம ப்ராமிஸை நான் மறக்க மாட்டேன், உனக்கு லசானியா கண்டிப்பா செஞ்சு தருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நீங்க யாரும் நடிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. பார்த்தா அவ்வளோ நேரமோ அவளுக்கு ப்ரொடக்ஷன் தான் இருந்திருக்கு, எல்லாமே சோல்ஜர்ஸ் தான். இதுக்கப்புறம் நான் உன்னை பாப்பேனான்னு தெரியல, குட் பை லூக் அப்படின்னு சொல்லி அவ அழறா. இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம காட்டுறாங்க. நம்ம ஹீரோ டியாவை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கான். ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி டாட் வந்து சொல்றான். நம்ம ஹீரோவை வீட்டுக்கு போய் பார்த்தா கவலைப்பட தேவையில்லை லூக், நான் இவனை காப்பாத்திட்டேன். ஸ்வீகல்ல வார் நடக்கிற இடத்துல இருந்து தான் இவர் வந்திருக்காரு. இவரு நமக்கு ஒரு ஜாபையும் கொண்டு வந்திருக்காரு. அந்த ஜாபை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், என்ன பண்ணலாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. விகோனேவோட டாட்டர் டியா விகோனேவை நீ கொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ லவ் பண்ற டியாவை தான் அவங்க அப்பா கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதுக்காக நம்ம ஹீரோவோட அப்பா அப்படி சொல்லணும், நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான் அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் தான் நீங்க எதிர்பார்க்காத லெவல்ல கதை சும்மா வேற லெவல்ல சூப்பரா போகும். நீங்க எதிர்பார்க்காத எல்லா ட்விஸ்ட்டுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த எபிசோட்ல நமக்கு அந்த காடஸ பத்தியும் சில ஹிண்ட் காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை அது உங்களுக்கு புரியலன்னா கூட அதை அப்படியே விட்டுருங்க. சீசன் 2 வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.